தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9th ஜூலை 2024 அன்னைக்கு பேங்க் நிஃப்டியோடைய மூமெண்டம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் நம்ம ரன் பண்ணலாம். 9th ஜூலை 2024க்கு 1 minute சார்ட்டை நம்ம ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குச்சு. திரும்ப ஒரே அட்டம்ப்டில் திரும்ப ப்ரைஸ் மேலே போயிருக்குது. பட் திரும்பவும் அந்த ஹையை பிரேக் பண்ணல. அகெயின் திரும்ப கீழே இறங்குது. திரும்பவும் சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதான் நடந்திருக்கு. அதாவது ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு, திரும்ப ப்ரைஸ் மேலே போயிருக்கு, திரும்ப லோவை கட் பண்ணியிருக்கு, திரும்ப சப்போர்ட்டுக்குள்ளே வந்துருச்சு, திரும்ப இறங்கியிருக்கு, திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. ஸோ இங்கே ப்ரைஸ் இறங்குது, திரும்ப மார்க்கெட் மேலே பார்ப்போம். கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம நோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், செகண்ட் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தேர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஃபோர்த் இதுக்கப்புறம் ஸ்மாலாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ இங்கே டேரெக்டாகவே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்கே டேரெக்டாகவே பிரேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் தூரம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா நம்ம நல்ல ஒரு பிரேக் அவுட், ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் நடந்துச்சுன்னா, பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ரீடெஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் நடக்குதான்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்லையும் இதே மாதிரி பிரேக் அவுட் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். ஆப்ஷன்ஸில் நான் வந்து இங்கே 52,500 ஆப்ஷன் சார்ட் நான் பார்க்குறேன். ஸோ ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதுலேயும் கிளியரான பிரேக் தான். ஸோ இதில் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் தூரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 276 பிரேக் அவுட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 241 வைக்கணும். ஸோ பெரிய ஸ்டாப் லாஸ், அதனால் இதில் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ ரீடெஸ்ட், அதாவது இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ரீடெஸ்ட்டில் நம்ம என்ன செய்யலாம், இங்கே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பார்க்கலாம். ஸோ இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகலை, அப்படியே ஹோல்ட் ஆகுது, அப்படியே பையிங் ஸ்ட்ரென்த் இல்லாமல் கீழே இறங்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நோ பையர்ஸ், பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ப்ரைஸ் கீழே இறங்குது. ஸோ அதான் நம்ம வந்து இங்கே நோ பையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பையிங் ப்ரெஷர் இருக்க வேண்டிய இடத்துல பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ப்ரைஸ் கீழே இறங்குச்சுன்னா அதை நம்ம நோ பையர்ஸ்னு சொல்லுவோம். இங்கேருந்து கீழே இறங்கி பொதுவாக நோ பையர்ஸ்னாவே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நோ பையர்ஸ் மூமெண்டம் ட்ரேடில் பார்த்துருப்போம். பையிங் ப்ரெஷர்லாம் ப்ரைஸ் கீழே இறங்குச்சுனாவே அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ நோ பையர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு, திரும்ப ஓகே சப்போர்ட் எடுத்துருக்குது. நோ பையர்ஸ்க்கு அப்புறம் இதை செப்பரேட் மூமெண்ட்டமாக பார்ப்போம். இப்போ நோ பையர்ஸ் மூமெண்ட்டை நம்ம இங்கே தனியாக நோட் பண்ணலாம். இது எப்படி நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு, ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிருவோம். இங்கே கீழே இறங்கியிருக்கு, திரும்ப அந்த லோவை கட் பண்ணியிருக்குது, திரும்ப அதுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து தேர்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்காமையே பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பையிங் ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு திரும்ப ப்ரைஸ் கீழே இறங்கிருச்சு. இறங்கினதுக்கப்புறம் திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. பார்க்கலாம். அகைன் சப்போர்ட்டுக்கு அப்புறம் அகைன் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இந்த லோக்கு கீழேயே வந்துட்டு திரும்ப சப்போர்ட் லெவல், ஓகே கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு. பட் ப்ரீவியஸ் ஹையவே பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஆப்ஷன் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சார்ட்டில் நோ பையர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து நோ பையர்ஸ், இதிலேருந்து நோ பையர்ஸு. நோ பையர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ்லேயும் பார்க்கலாம். அகெயின் திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது. பட் ஒரு சின்னதான சேனல் ஆனாக்கா தான் இருக்குது. ஸோ பிரேக் அப்புறம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது.
தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே ஒரு பிரேக் அவுட் மாதிரி இருக்குது. ஸோ இதில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே நம்ம நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இதை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இதை தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நோட் பண்ணிக்கலாம். பட் இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. இதில் என்ன அப்படின்னா நோ பையர்ஸோடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ டார்கெட் இது தான். ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லைன் வரைக்கும் போகும், இந்த நோ பையர்ஸ் வரைக்கும் மொமெண்டம் போகும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஸோ இதில் வந்து பெரிய லெவலில் டார்கெட் வந்து நமக்கு இல்லை. பார்க்கலாம் இதில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் சார்ட்டில் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தெரிய வந்தது. அது பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும், நோ பையர்ஸுடைய அந்த பாயிண்ட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரே கேண்டிலில் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. பட் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மூமெண்டம் வந்து பெரிய லெவலில் பெருசாக இல்லை. ஸோ அப்போ இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ரீடெஸ்ட் என்ட்ரி வந்து பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கான ரீடெஸ்ட் என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 52,000 கரெக்டாக டச் பண்ணிச்சுன்னா பை பண்ணலாம் அகெயின். ஸோ இது வந்து ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி ஜோனு. ஓகே, ஸோ இங்கே மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிடலாம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகெயின் திரும்ப வந்து இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்குது. இந்த கரெக்ஷன்ஸோடைய பிரேக் அவுட்டு தான் அந்த நோ பையர்ஸ் வரைக்கும் மூமெண்டம் கொடுத்துருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தனியான ஒரு ஸ்ட்ரக்சராக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பையிங் ப்ரெஷர் எல்லாம் ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு, நோ பையர்ஸ்னு சொல்கிறோம். நோ பையர்ஸ் நடந்தாவே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் ஆகுது, இது ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலில் திரும்ப ரீடெஸ்ட் இங்கே வந்து பண்ணுச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ அதான் இங்கே ரீடெஸ்ட் ஏரியா ஜோன் ட்ரா பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம், பிரேக் அவுட் ஆகிருக்குது. பிரேக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோ பையர்ஸ் லெவலே பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ், அப்போ இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கேருந்து நடந்தது ஒரு செல்லிங் ப்ரெஷராகவும் திரும்ப ப்ரைஸ் மேலே போயிருக்கு, அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதாங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்குது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ்னு கன்சிடர் பண்ணல. பட் மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் மூமெண்டம் தான். கண்டினியூஸாக பையிங் ஸ்ட்ரென்த்தும் இல்லை, கண்டினியூஸாக செல்லிங் ஸ்ட்ரென்த்தும் இல்லை. திரும்ப அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் டச் பண்ண தான் பார்ப்போம். ரீடெஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கள், டச் பண்ண அடுத்த செகண்டே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம். ஸோ இங்கே இதில் வந்து அதாவது இன்றைக்கி டோட்டலாகவே நெஃப்டி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேங்க் நெஃப்டி வீடியோவும் நெஃப்டி வீடியோவும் செக் பண்ணிங்கன்னா அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இன்றைக்கி ஆப்ஷன்ஸோடைய மூமெண்டம் இருந்தது. இங்கே பாருங்கள், இண்டெக்ஸோடைய மூமெண்டமில் ரீடெஸ்ட் வந்து இங்கே அதே லைனில் டச் பண்ணும்போது சப்போர்ட் எடுக்குது. ஸோ ரீடெஸ்ட் பாயிண்ட்டு இதே இது நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோடைய ஆப்ஷன் சார்ட் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது இது தாங்க. ஸோ ரீடெஸ்ட் பாயிண்ட்டை வந்து இதுக்கு முன்னாடியே டச் பண்ணிடுச்சு. ஸோ மூமெண்டம் வந்து பிரேக் அதுக்கப்புறம் மூமெண்டம் இல்லை. பட் அதே லெவலில் என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் சேம் நம்ம 7 கேண்டில்ஸ் சேம் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிருக்கலாம். பட் இங்கே என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் மூவ் இல்லை. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி பெரிய மூமெண்ட்டும் இல்லை. இங்கே வந்து ஒரே ஒரு கரெக்ஷன்ஸோடைய பிரேக் அவுட் மட்டும் டார்கெட் போய் ரீச் ஆச்சு. அதுவும் ரொம்ப அக்யூரேட்டாக டார்கெட் ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழவும் இறங்கிடுச்சு. அதுவும் நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கும் கிளியரான கன்ஃபர்மேஷன் இல்லை, நியர்பையில் இருக்கிறதுனால அதுவும் நான் ட்ரேட் எடுக்கலை. ஸோ மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்லோ. அதாவது என்ன சொல்கிறது, கண்டினியூஸாக பையிங் ப்ரெஷரும் இல்லை, கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷரும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான மூமெண்டம் தான் இங்கே இன்றைக்கி நடந்தது. ஸோ இங்கே ஆனால் நம்ம அனலைசிஸ் படி ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் வந்து பக்காவாக அதே இடத்துல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டமாக எடுத்துச்சு. பட் எந்த யூஸும் இல்லை, நம்மளால் ஆப்ஷன்ஸில் அதே ப்ரைஸில் என்ட்ரி எடுக்க முடியலை. இங்கே பார்க்கலாம், இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ திரும்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் அதுக்குள்ளேயுமே சப்போர்ட் அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்டை டச் பண்ணி கீழே இறங்கிடுச்சு, பிரேக்கும் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கிறது ரிவர்சல் பாயிண்ட்டில்? ஸோ அதனால் இதில் ட்ரேட் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகெயின் திரும்ப சரி பிரேக் ஆகிடுச்சு அகெயின். அப்போ இது ஒரு செல்லிங் ப்ரெஷராகவும் இது செகண்ட் செல்லிங் ப்ரெஷராகவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷர், இது செகண்ட் செல்லிங் ப்ரெஷர், தேர்டு. அப்போ இதுக்கப்புறம் இன்னொரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தால் தேர்டு செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக வந்து அந்த இடத்துல எடுத்துச்சு. பார்க்கலாம் பாருங்கள், தேர்ட் செல்லிங் ப்ரெஷர் கிட்டத்தட்ட சின்னதாக ஒரு வீக் கணக்காக வந்து டச் பண்ணிட்டு போச்சு.
ஒரே அட்டம்ப்டில் என்ன செஞ்சிருச்சு, பெரிய பிரேக்காக ப்ரைஸ் மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு. சரி, ஆப்ஷன்ஸில் போய் அதை ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆப்ஷன்ஸில் பாருங்கள் ஒரே கேண்டிலில் கிட்டத்தட்ட எங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நியர்பை அந்த டார்கெட்டுக்கே வந்துருச்சு. ஸோ இங்கே இன்றைக்கி மூமெண்டம் தான் சொல்லலை, பிரேக் அவுட் ஆகிறதும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒரே அட்டம்ப்டில் பிரேக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் பிரேக்கும் அப்படி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இதில் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எடுக்கலை. டேரெக்டாகவே இவ்வளோ பெரிய பிரேக்காகவும் மூமெண்டம் கொடுத்துருச்சு. ஸோ அப்போ ஓப்பனிங் கரெக்ஷன்ஸோடைய ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ அப்போ இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலில் தான் எடுத்துக்கிற முடியும். ஸோ ரீடெஸ்ட் திரும்ப ட்ரேட் எடுக்கலாம். இந்த லைனை டச் பண்ணிச்சுன்னா திரும்ப ட்ரேட் எடுக்கலாம்னா, ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்துச்சுன்னா திரும்ப ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இங்கேயும் அதே மாதிரி இந்த லைனை டச் பண்ணும்போது திரும்ப நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அகைன். ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பனிங் கரெக்ஷனுடைய ரீடெஸ்ட். ஸோ இப்போ இந்த லைனை டச் பண்ணிச்சுன்னா அகைன் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு 225 வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் பார்க்கலாம். ஸோ பிரேக்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலான மூமெண்டம், ஓகே திரும்ப ரீடெஸ்ட் படுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரீடெஸ்ட் வந்துருச்சு. ரீடெஸ்ட் வந்து லைனுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்மால் சப்போர்ட் இருக்குது, பட் இன்னும் டச் பண்ணலை. அப்படியே ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஆப்ஷன் சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, திரும்ப ரீடெஸ்ட் பாயிண்ட்டை டச் பண்ணிடுச்சு. இங்கேவே டச் பண்ணிடுச்சு பாருங்கள். பாஸ் பண்ணுறேன், சாரி. ஓகே, ஸோ இப்போவே இங்கேயே டச் பண்ணிடுச்சு, பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, 2 கேண்டில்ஸ். ஓகே, இந்த கேண்டிலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணி டச் பண்ணிடுச்சு. ஆனால் இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணலை. ஸோ அப்போ சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் சின்னதாக எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப பிரேக்கும் பண்ணிடுச்சு. அப்போ இதில் நமக்கு இப்போ இந்த லைனில் இன்னும் டச் பண்ணவே இல்லை, ரீடெஸ்ட் பாயிண்ட்டையும் டச் பண்ணலை. திரும்ப அதே இடத்துல ஹோல்ட் ஆகுது 224 அப்படிங்கிற ப்ரைஸை இப்போ இங்கே டச் பண்ணிடுச்சு. இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் வந்து பேரிஷாக ஒரு பெரிய க்ளோஸ் கொடுத்து சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல சப்போர்ட்டும் என்ன செய்யலை, எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் குவான்டிட்டி கொஞ்சம் போட்டு நம்ம என்ட்ரி தான் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு என்ட்ரியும் பண்ணலான்னு சொல்லி ஒரு என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ ஒரு மூமெண்டம் கொடுக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த்து கேண்டில், ஃபிஃப்த்து கேண்டில் கீழே இறங்கிடுச்சு. சிக்ஸ்த்து கேண்டில், செவன்த்து கேண்டிலில் கிட்டத்தட்ட எந்த இடத்துல நமக்கு என்ட்ரி எடுத்தோமோ, பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்த எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோமோ அதே இடத்துல தான் ஹோல்ட் ஆகிட்டே இருந்தது. சேம் ப்ரைஸில் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, எக்ஸிட்டும் ஆயாச்சு. ஸோ இங்கே மெயினாக என்னென்னா அதான் சொல்கிறல, இன்றைக்கி டோட்டல் மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க பிரேக் பண்ண அதே இடத்துல தான் ஹோல்ட் ஆச்சு. ஸோ பையிங் ப்ரெஷரும் சரி கண்டினியூஸான ஒரு பிரேக் நடக்க அதுக்கப்புறம் பையிங்ஸ் ப்ரெஷரும் பெருசாக இல்லை. இதில் டோட்டல் மூமெண்டமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிலுக்குள்ளேயே திரும்ப 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 திரும்பதான ஒரு மூமெண்டமாக தான் இருந்தது. ப்ராப்பரான மூமெண்டம் இல்லை. கடைசி வரைக்கும் 12 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு என்ட்ரி எடுப்போம்னு சொல்லி என்ட்ரி எடுத்து பார்த்ததுலேயும் பெரிய மூமெண்டம் இல்லை. ஸோ சேம் ப்ரைஸ்லேயே என்ன செஞ்சாச்சு, எக்ஸிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஏதாவது மூமெண்டம் கொடுத்துதான்னு போய் பார்க்கலாம். பாருங்கள் அதே லைனில் தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்மாலாக ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போச்சு. திரும்ப ஒரு சின்னதாக இங்கே ஒரு கரெக்ஷன்ஸ் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த கரெக்ஷன்ஸோடைய பிரேக் அவுட் எதுவும் ஆகுதா ஆப்ஷன்ஸில் வச்சு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா இண்டெக்ஸில் இப்போ தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது. சரி இந்த கரெக்ஷன்ஸாக ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெயிட் பண்ணால் திரும்ப பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கீழே இறங்கிருச்சு. சரி இதுக்கு முன்னாடி ரீடெஸ்ட் பண்ண பாயிண்ட்டை தான் இங்கேயும் டச் பண்ணுது. பட் இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு பெரிய பிரேக்கு. இதில் போய் எங்கே ரீடெஸ்ட் என்ட்ரியை வந்து எடுக்க, எந்த சப்போர்ட்டுன்னு சொல்லி என்ட்ரி எடுக்க, ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் இங்கே இருக்குது, அந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு. பட் இண்டெக்ஸ் சார்ட்டை பொறுத்தளவில் எங்கே நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட் பண்ணமோ அதே லைனில் திரும்பவும் சப்போர்ட் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு பையிங் இருந்தது. ஆனால் இதில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியல ட்ரேட். சரி அப்போ திரும்ப இந்த லைனை டச் பண்ணிடுச்சு. அப்போ நமக்கு வந்து இங்கேருந்து இறங்கி ஒரு பையிங் ப்ரெஷர் இப்படி இறங்கியிருக்கு. திரும்ப செல்லிங் ப்ரெஷர் இப்படி இந்த மாதிரி வந்து இப்படி பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி ஆப்ஷன் சார்ட் வச்சு பார்க்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல டேரெக்டாக மேலே பிரேக் பண்ணிடுச்சு. சரி மேலே பிரேக் பண்ணிடுச்சு, ஹையை பிரேக் பண்ணி மேலே போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலேயும் போகலை, அப்படியே ஹோல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ டோட்டல் வியூவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி பெரிய லெவலில் மூமெண்டம் கொடுக்கல. இன்றைக்கான நீங்கள் டெய்லி கேண்டில்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி பார்க்கலாம், டெய்லி கேண்டில் எடுத்து பார்த்தாலும் சரி ஒரு ஓகே. ஸோ டெய்லி கேண்டில் எடுத்து பார்த்தாலும் சரி நான் இங்கே அதை முடிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பெரிய லெவலில் எந்த மூமெண்டமும் ப்ராப்பராக இல்லை. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு நோ பையர்ஸ் கிடச்சிச்சு. நோ பையர்ஸ்க்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். ட்ரெண்ட் ரிவர்சல் ரொம்பவே பக்கத்தில் தான் இருந்தது, அதுலேயும் ட்ரேட் எடுக்க முடியல. ரீடெஸ்ட் என்ட்ரி ட்ரை பண்ணோம், ரீடெஸ்ட் என்ட்ரியும் ப்ராப்பராக இல்லை.
ஸோ டோட்டலாக நெஃப்டியும் சரி, நிஃப்டி வீடியோஸ் நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக இன்றைக்கி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இண்டெக்ஸ் ஓரளவு நம்மளால் கணிக்க முடிஞ்சது. ஆப்ஷன்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான மூமெண்டமில் இல்லை. அதனால் இன்றைக்கி எந்த ட்ரேடு வாய்ப்புமே கிடைக்கல. சரி, கடைசியாக நமக்கு வந்து இன்றைக்கி டெய்லி டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியோடைய சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெய்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை விட்டு ப்ரைஸ் மேலேயும் போகாமல் கீழேயும் இறங்காமல் மூமெண்டம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நிஃப்டி ஆல் டைம் ஹையை இன்றைக்கி ரீச் ஆச்சு. பட் பேங்க் நிஃப்டியில் பெரிய லெவலில் பையிங் ப்ரெஷர் இல்லை. இன்னமும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மூமெண்டம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 3 டேஸாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை விட்டு ப்ரைஸ் மேலேயும் போகலை கீழேயும் இறங்கலை. ஹவர்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம இதை சொல்லலாம். சப்போர்ட் லெவலாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம சப்போர்ட் லெவல்னு சொல்லலாம். ஸோ இங்கே இந்த சார்ட் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 15 மினிட்ஸில் ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ்லேயும் சரி, ஹவர்லிலையும் சரி இதோடைய மூமெண்டம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரேக் ஆனதுக்கப்புறம் திரும்ப ப்ரைஸ் கீழே இறங்காமல் கொஞ்சமாக பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட்டில் மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த சேனலுடைய லெவலை பிரேக் பண்ணி கீழே இறங்கிட்டு கீழே பிரேக் பண்ணிட்டு கீழேயும் போகாமல் திரும்ப அந்த லைனையே போய் டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. எப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ மூமெண்டம் வந்து பெருசாக எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் பார்க்கலாம். வர நெக்ஸ்ட் நாளைக்கு மூமெண்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.